ಮೂಷಿಕವಾಹನ ಮೋದಹಸ್ತ ಸಾಂಬ್ರಕರ್ಣ ವಿಲಂಬಿತ ಶೂದ್ರ ವಾಮನರೂಪ ಮಹೇಶ್ವರಬುದ್ರ ವಿಘ್ನ ವಿನಾಯಕ ಪಾದ ನಮಸ್ತೆ. ಜೈ ಗಣೇಶ பாகிமாம். ஸ்ரீகணேச ரக்ஷமாம். ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். அனைவருக்கும் ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். நாம் ஒவ்வொரு ட்ரிப்பும் ஒவ்வொரு பயிற்சி பலன்களை பார்க்குறோம். அதே போல் பார்க்கும்போது அந்த வரிசையில் மாத கிரகங்கள், வருஷ கிரகங்கள் இதெல்லாம் பார்க்குறோம். அந்த வரிசையில் இப்போ பார்க்க போகிறது ராகு கேதுவின் பெயர்ச்சி. ராகு கேது பெயர்ச்சி அப்படின்றது பொறுத்தளவுக்கு ராகு கேது சாயா கிரகங்கள். சாயா கிரகங்களுக்கு அவருக்குன்னு தனி வீடு கிடையாது. எந்த வீட்டில் இருக்காங்களோ அந்த அதிபதியின் காரகத்துவத்தை எடுத்து செய்யக்கூடியவங்க இந்த ராகுவும் கேதுவும். அதில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, வழக்கு மொழி, ராகுவை போல் கொடுப்பவரும் இல்லை, கேதுவை போல் கெடுப்பவரும் இல்லை. அப்போ கெடுக்கிறாரா அப்படின்னாக்க ஞானத்தை கொடுத்துட்டு அவர் கொடுக்க போகிறது அப்படின்றது தான். ராகு அப்படின்னாலே பிரம்மாண்டம் பிரம்மாண்டம் பிரம்மாண்டம். இப்போ இந்த ராகு கேது பயிற்சி என்னைக்கு வருது அப்படின்னு பார்க்கலாமா? நிகழும் மங்களகரமான விஸ்வாச வருஷம் சித்திரை மாதம் 13ஆம் தேதி, அதுக்கு சரியான ஆங்கில தேதி 26/4/2025, கிழமை வசந்த கிழமையான சனி பகவான் கிழமை மாலை 4:25 மணிக்கு ராகு பகவானானவர் மீனத்தில் இருந்துட்டு பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்திலேருந்து பூரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்துக்கு மாறுறார். அதே நேரத்தில் அவருக்கு சதசப்தமத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் இருக்கக்கூடிய ராசி கன்னியா ராசியில் இருக்கார். கன்னியா ராசியில் உத்தர நட்சத்திரம் 2ஆம் பாதத்திலேருந்து உத்தர நட்சத்திரம் 1ஆம் பாதத்துக்கு அவர் வரார். அப்போ இந்த 1ஆம் பாதத்துக்கு வரும்பொழுது அவர் என்னென்ன நல்ல காரியங்களை செய்வார் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ இந்த காலகட்டங்களில் உங்களை தேடி வரவிருக்கும் ஒருவராலேயே உங்களுக்கு ஒரு அதிர்ச்சி தகவல்கள் காத்திருக்கும். ராகு கொடுக்கக்கூடியவர், கேது கெடுக்கக்கூடியவர், தன்மையை வச்சு கெடுக்கக்கூடியவர். அப்போ இப்படி ஏற்பட்ட கிரகங்கள் இருக்கும் பொழுது இந்த காலகட்டங்களில் கிரக நிலைகள் எப்படி இருக்குது, அதாகப்பட்டது 26/4/2025 கிரக நிலைகள் எப்படி இருக்குது? மேஷத்தில் சூரிய பகவான் உச்சம் பெற்று இருக்கிறாரு. அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க குரு பகவான் ரிஷபத்தில் இருக்கார். இந்த குரு பகவான் மாறக்கூடியது 11/5/2025 குரு பகவான் ரிஷபத்திலேருந்து மிதுனத்துக்கு மாற போகிறாரு. இந்த ராகு பகவான் உங்களுடைய வாழ்க்கையை ஒரே நாளில் பரட்டி போடக்கூடிய சம்பவங்கள் உண்டு. நான் என்ன ஆரம்பத்தில் சொன்னேன், ராகுவை போல கொடுப்பவர் கிடையாது. அப்போ கொடுக்கக்கூடியவர் உங்களுடைய வாழ்நாளை ஒரே நாளில் பரட்டி போடக்கூடிய தன்மையை கொடுக்கக்கூடியவர் இந்த ராகு. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க கர்க்கடகத்தில் செவ்வாய் நீச்ச நிலையும், மாறின கேது பகவான் சிம்மத்தில் உத்தர நட்சத்திரத்திலையும் இருக்கார். இதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க கும்பத்தில் ஆட்சி பெற்ற சனி பகவானும் கூட ராகு பகவானும் இருக்கார். இந்த சனி பகவானும் ராகு பகவானும் உங்கள் ராசிக்கே வந்து நிற்கிறது மகா அதிர்ஷ்டமாக இருக்கும், மிக பிரம்மாண்டமான அதிர்ஷ்டமாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இவர் வரும்பொழுது, சனி பகவானும் ராகு பகவானும் வரும்போது உங்கள் ராசிக்கு அதிர்ஷ்டம் நிற்குமா? அதிர்ஷ்டம் நிற்கும். அடுத்தது காலபுருஷ தத்துவத்தின்படி 12ஆம் இடமான மீனத்தில் புத பகவானும் சுக்கிர பகவானும் ஆட்சி பெற்று இருக்கிறாங்க. புத பகவான் நீச்சமும் சுக்கிர பகவான் உச்சமும் பெற்று நீச பங்க ராஜயோகம் பெற்றிருக்கிறாங்க. சரி, இந்த 1.5 வருஷ காலகட்டங்கள், இந்த 1.5 வருஷ காலகட்டங்கள் அப்படின்றத பொறுத்தளவுக்கு 26/4/2025 1.5 வருஷம். இந்த 1.5 வருஷத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி அடையுது அப்படின்னு அதையும் பார்த்தோம்னாக்க நாம் பலன் சொல்லும்போது அதுக்கும் நல்லா இருக்குமா? அதுக்கும் நல்லா இருக்கும். இந்த இதில் காலகட்டங்களில் பொறுத்தளவுக்கு 11/5/2025 அன்னைக்கு குரு பகவானானவர் ரிஷபராசி சித்திர நட்சத்திரம் 2ஆம் பாதத்திலேருந்து சித்திர நட்சத்திரம் 3ஆம் பாதம் மிதுன ராசிக்கு புதனுடைய வீட்டுக்கு போகிறார். குரு கொடுக்க ஆரம்பித்தா அதை எவராலையும் தடுக்க முடியாது. அப்படியேற்பட்ட குரு, தனக்காரனான குரு, புத்திரக்காரனான குரு, அவர் கல்விக்காரனான புதனுடைய வீட்டுக்கு போகிறார். இதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க எல்லாரும் பயப்படக்கூடிய ஒரு கிரகம் அவர் தான் சனி ஈஸ்வரன். அது என்ன சாமி சனி ஈஸ்வரன்? எந்த கிரகங்களுக்கும் ஈஸ்வர பட்டம் கொடுக்கப்படலை, சனீஸ்வர பகவானுக்கு மட்டும்தான் ஈஸ்வர பட்டம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன் ஈஸ்வர பட்டம் அப்படின்னு கேட்டிங்கனாக்க நியாயவான், சத்தியவான், தர்மவான், எல்லாத்துக்கும் கட்டுப்படக்கூடியவர்.
யாராலையும் அவரை கட்டுப்படுத்த முடியாது. கட்டுப்படுத்தக்கூடியது அவருடைய அப்பாவான சூரியனாலேயே கட்டுப்படுத்த முடியாது. அவரை கட்டுப்படுத்தணும்னா 2 பேர்கிட்ட சரணாகதி அடையணும். எம்பெருமான் ஆஞ்சநேயர், அடுத்தது எம்பெருமான் ஸ்ரீ விநாயகர். இவங்க 2 பேருக்கு மட்டும்தான் சனீஸ்வர பகவான் கட்டுப்படுவார். அந்த சனீஸ்வர பகவான் வீட்டில் ராகு பகவானும் இருக்கிறாரு. அப்போ இந்த சனீஸ்வர பகவானை பொறுத்தளவுக்கு ஏன் ஈஸ்வர பட்டம் கொடுத்தாங்க அப்படின்னாக்க, நியாயவான், ஆனானப்பட்ட நல சக்கரவர்த்தி, சத்தியத்துக்கு, தர்மத்துக்கு, விசுவாசத்துக்கு, உண்மைக்கு, எல்லாத்துக்கும் கட்டுப்பட்டவர் இந்த சனீஸ்வர பகவான். அவரே நல சக்கரவர்த்தியை ஒரு 7.5 வினாழிகை, 7.5 நாழிகையில் 7.5 வினாழிகை ஜலத்தில் முழுக வச்சு அவருக்கு உண்டான தண்டனையை கொடுத்தவர். அப்போ சனி பகவானை பொறுத்தளவுக்கு ஈஸ்வரன் எப்படி நியாயவான் சத்தியவானோ, அதே போல் சனி ஈஸ்வர பகவானும் சத்தியத்துக்கும் தர்மத்துக்கும் நியாயத்துக்கும் கட்டுப்பட்டவர். அவர் யாராக இருந்தாலும் கொடுக்கக்கூடிய தண்டனையை கொடுக்கறதுலேருந்து மாற்றிக்க மாட்டார். கட்டுப்படுத்தப்படக்கூடிய கிரகங்கள் அப்படின்ற பொறுத்தளவுக்கு அவரை கட்டுப்படுத்தக்கூடிய இறைவன் அப்படின்றது எம்பெருமான் விநாயகரும் எம்பெருமான் ஆஞ்சநேயரும். அப்போ இப்படி ஏற்பட்ட காலகட்டங்களில் நம்மளுடைய ராகு கேது பெயர்ச்சி நடக்குது. இப்போ ராகு யாரோடைய வேலையை செய்யணும் அப்படின்னா சனீஸ்வர பகவானுடைய வீட்டில் இருக்கிறதுனால சனீஸ்வர பகவானுடைய காரகத்துவத்தை எடுத்து செய்யணும். அடுத்தது கேது யாரோடைய வேலையை செய்யணும் அப்படின்னாக்க சிம்மத்தில் இருக்கிற சூரிய பகவானுடைய வேலையை செய்யணும். இதில் இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்த்தாக்க, அவர் வரதே சூரியனோட நட்சத்திரமான உத்திர நட்சத்திரத்தில் வந்துடுறாரு. சரி, இப்போ ஒவ்வொரு ராசிக்கா பலன் பார்ப்போமா? அன்பார்ந்த சிம்ம ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கே கேது வராரு. கேது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை அள்ளி தரப்போகிறாரு. என்ன சாமி கேது வராருன்றீங்க, அதிர்ஷ்டத்தை அள்ளி தரப்போகிறாருன்றீங்க? கண்டிப்பாக வந்த ஒரே நாளில் உங்களுடைய வாழ்க்கையை புரட்டி போட போகிறாரு. எப்படி அப்படின்னாக்க, கேதுவுக்கு இடம் கொடுத்தது சூரியன். சூரியன் இப்போ இருக்கிறது உச்சத்தில் இருக்கார். அப்போ உங்களை தேடி வர இருக்கும் ஒருவரால் கண்டிப்பாக அதிர்ஷ்டம் நடக்குமா? நடக்கும். கேது அப்படின்றது ஞானக்காரகன். ஞானக்காரகன் உங்கள் ராசிக்கு வர்றதுனால வெற்றி 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 கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள். அப்பா ரொம்ப சந்தோஷமாக சொல்லியிருக்கீங்களே சாமி. சரி, கூடவே அடுத்தது இருக்குது, பார்த்துக்குங்க. ராசியில் கேது. கேது அப்படின்றது நுண்கிருமிகளுக்கு அதிபதி. நம்ம இந்த கொரோனா காலகட்டங்களில் பார்த்தோம்னாக்க கேது இருந்ததுனால தான் இந்த கொரோனான்ற கண்ணுக்கு தெரியாத வைரஸ்னால் நோய்கள் பரவின காலகட்டங்கள். அதே போல் இந்த கேது பயிற்சி சிம்மத்துக்கு வர்றதுனால கண் நோய்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சூரியன் அப்படின்னா ஒளியை கொடுக்கக்கூடியவர். அந்த ஒளியை கொடுக்கக்கூடியவரில் அவருடைய நட்சத்திரமான உத்திர நட்சத்திரத்தில் வரதுனால கண் நோய்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் சிம்மராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு உண்டு. கண் உபாதைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பெரும் தொற்றாக மாறக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. அதை நம்ம சொல்லுவோம்ல மெட்ராஸ் ஐ அப்படின்ட்டு, அதே மாதிரி வரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. ஸோ இந்த காலகட்டங்களில் கேது வரதுனால கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணுமா? எச்சரிக்கையாக இருக்கணும். சரி, சப்தமத்தில் ஏற்கனவே சனி பகவான் ஆட்சி பெற்ற சனி பகவான் எப்பொழுதுமே சூரியனுக்கும் சனி பகவானுக்கும் ஆகாது. அப்போ கணவன் மனைவி ஒற்றுமை குலையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ராசியில் கேது பகவான் இருக்கிறதுனால அது ஆணோ இருந்தாலும் சரி பெண்ணோ இருந்தாலும் சரி, நீங்கள் சொல்லக்கூடிய கருத்து தவறுதலாக புரிந்து கொள்ளப்பட்டு பிரச்சனைகள் மேலும் மேலும் கூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கணவன் மனைவிக்குள்ளார அந்யோன்யம் குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி, அடுத்தது 7 ராகுவும் உட்கார்றார். ராகு உட்கார்றது குருவோடைய நட்சத்திரத்தில் உட்கார்றார். தனக்காரனான குருவோடைய நட்சத்திரத்தை உட்கார்றதுனால தனத்தில் கொஞ்சம் பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆனால் ஒன்றே ஒன்று ஆறுதல் என்ன அப்படின்னாக்க, எப்படி தான் கணவன் மனைவிக்குள்ளார ஒத்துமை குறைவு வந்தாலும் பிரிவினைக்கு போகாது. ஏன் ஜாமி அப்படி சொல்கிறீங்க அப்படின்னாக்க, பிரகஸ்பதியான குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல இருந்துக்கிட்டு தன்னுடைய விசேஷ பார்வையினால் உங்களுடைய 7ஆம் வீட்டை தன்னுடைய 9ஆம் பார்வையினால் பார்க்குறார். அதுக்கு பேர் குரு சண்டால யோகம்னு பேர். அப்போ நீங்கள் சொல்கிறதுல உண்மையை உணர்ந்துட்டு கணவன் மனைவிக்குள்ளார டிஃபரெண்ட் ஆஃப் ஒப்பீனியன் வரும், கருத்து வேறுபாடு வரும். ஆனால் அது பிரிவினைக்கு போகாது. குரு பார்த்ததுனால இந்த பிரச்சனைகள்லேருந்து விடுபடக்கூடிய தன்மைகளும் உண்டாகும். சரி, அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க, இந்த ராகு கேது பயிற்சி 7ஆம் இடத்துல ராகு இருக்கார், கூட சனி பகவானும் இருக்கார்.
நீங்கள் பார்ட்னர்ஷிப் தொழில் செய்யக்கூடியவங்களாக இருந்தால் உங்களுடைய பார்ட்னர்னால் ஏமாற்றப்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னு கேட்டிங்கன்னா சனி பகவான் ஆட்சி, உங்களுடைய ராசிநாதனான சூரிய பகவான் உச்சம், அதில் இந்த சனி பகவானுடைய பார்வை வேற உங்களுடைய சூரிய பகவான் மேலே படுறதுனால கண்டிப்பாக பார்ட்னர்னால் ஏமாற்றப்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் இந்த ராகு கேது பயிற்சிக்கு பின்ன பெருங்கொண்ட முதலீடு நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் சிம்ம ராசிக்காரங்க போட வேண்டாம். போட்டால் எதிராளியினாலேயும் பார்ட்னர்னாலேயும் ஏமாற்றப்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். சரி, அடுத்தது பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னாக்க குரு பகவானை பொறுத்தளவுக்கு 11ல் இருக்கார். 11 அப்படின்றது பொறுத்தளவுக்கு லாபஸ்தானம்னு பேர். லாபஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால லாபங்களை அள்ளி தருவார். அந்த லாபாதிபதியான குரு உங்களுடைய 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால மனைவி வழியாகவோ கணவன் வழியாகவோ புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சிகள் ஏற்படும். அதை தவிர இந்த குரு பகவானானவர் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தை பார்க்குறார். முயற்சி ஸ்தானத்தை பார்க்கும்பொழுது நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அத்தனையுமே ஜெயமாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எப்போ முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார், முயற்சி நம்முடையது முடிவு கடவுளுடையது அப்படின்னு நினைக்கக்கூடிய சிம்மராசி என்பவர்களுக்கு எடுக்கின்ற முயற்சிகள் நல்லபடியாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர குரு பகவானானவர் தன்னோட வீடான தனுர் ராசியை அவருடைய சப்தம பார்வை பார்க்குறார். சிம்மராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு நீண்ட நாட்களாக சந்தான பாக்கியம் என்கின்ற வம்சமிருத்தி இல்லாதவங்களுக்கு வம்சமிருத்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நீண்ட நாட்களாக திருமணம் தடையும் தாமதமும் ஏற்பட்டுக்கிட்டவங்களுக்கு திருமணம் தடையும் தாமதமும் விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் சிம்மராசியை சேர்ந்த படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கல்வி நல்லா இருக்குமா? கல்வி நல்லா இருக்கும். கடந்த காலகட்டங்களில் ஞாபக மறதியினால் பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய இருந்துச்சு. இப்போ உங்களுடைய ராசியில் கேது பகவான் ஞானக்காரனாக இருக்கிறதுனால உங்களுக்கு ஞானம், அறிவு ஞானம் கூடக்கூடியதுனால பிரச்சனைகளை தவிர்க்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் பார்த்தோம்னாக்க 9ஆம் இடத்துல ராசிநாதனான சூரிய பகவான் உச்சம் பெற்று இருக்கிறார். 9ஆம் இடம்ன்றது ஜோதிஷ சாஸ்திரத்தில் தகப்பன் ஸ்நானம்னு பேர். அந்த தகப்பன் ஸ்நானம் வலுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தகப்பன் செய்கின்ற தொழில்களை நீங்களும் செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தகப்பனுடைய பெயருக்கும் புகழுக்கும் உங்களால் புகழ் சேர்க்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தகப்பனோட தொழில் நல்ல அமோகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. இதை தவிர 9ஆம் இடம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு ராசிக்கு 9ல் ராசியாதிபதி இருக்கிறதுனால உங்களுடைய ஹையர் எஜுகேஷன் அப்படின்ற பொறுத்தளவுக்கு ஐஐடி, ஜேஇஇ, நீட்டு போன்ற தொழில்கள் படிப்பு படிக்கக்கூடியவங்க, எக்ஸாம் எழுதக்கூடியவங்க, மருத்துவம் படிக்கிறதுக்கான எக்ஸாம் எழுதக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக மருத்துவ படிப்பில் விரும்பின மார்க்குக்கு மேலே அதிகமான மார்க்கு கிடச்சி விரும்பிய யூனிவர்சிட்டியில் விரும்பிய கோர்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதுவும் நீங்கள் விரும்பிய பல்கலைக்கழகம், அது உள்ளூராக இருக்கட்டும், அது வெளியூராக இருக்கட்டும், வெளிநாடாக இருக்கட்டும், அதில் எல்லாத்துலேயுமே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். அதுக்கு உண்டான பணம்ன்றது தனக்காரகனான குரு. அவர் லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கார். அவர் உங்களோட 5ஆம் இடத்தையும் பார்க்குறார். அப்போ பைப்பை திறந்து விட்டால் எண்ணெய் எப்படி பிசுறலாமல் கொட்டுமோ அதே போல் கேட்ட இடத்துல பணங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னா சிம்மராசி என்பவர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி அது அற்புதமான பயிற்சின்னு சொல்லலாமா? அது அற்புதமான பயிற்சின்னு சொல்லலாம். இருந்தாலும் ஒரு சில பேருக்கு தசாநாதனோ, புத்திநாதனோ, அந்தரநாதனோ, சூட்சமநாதனோ சரியில்லை அப்படின்னாக்க கிடைக்கக்கூடிய பலன் குறைவாக கிடைக்கக்கூடிய இருக்கும். அதனால் நீங்கள் என்ன தெய்வத்தை வணங்கினா சரியாக இருக்கும் அப்படின்னாக்க கும்பகோணம் அருகில் திருப்பாம்புரம் அப்படின்ற ஒரு இடம் இருக்குது. அது ராகுக்கு உண்டான ஸ்தலம். அந்த ராகுக்கு உண்டான ஸ்தலத்துக்கு போயிட்டு ராகு கால நேரத்தில், ராகுக்கு உகந்த நேரம் ராகு காலம், கேதுக்கு உகந்த நேரம் யமகண்டம். நீங்கள் ராசியிலேயே கேது இருக்கிறதுனாலையும் சப்தமத்தில் ராகு இருக்கிறதுனாலையும் ரெண்டுக்குமே பரிகாரம் பண்ணணும். கேதுக்கு உண்டான யமகண்ட நேரத்தில் ஒரு பரிகாரமும், ராகுக்கு உண்டான ராகு கால நேரத்தில் ஒரு பரிகாரமும் செய்யணும். இதை தவிர ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் 4:30 to 6 ராகு கால நேரத்தில் நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள கோயிலில் ராகு பகவானுக்கு
எலுமிச்சம்பழத்தை வாங்கி கட் பண்ணி அதோட சாத்தை வெளியில் இது பண்ணிவிட்டு நாட்டு செக்கு நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு ஒரு தீபம் போட்டுட்டு வாங்க. திங்கக்கிழமை எம்பெருமான் விநாயகர், கேது பகவானை கண்ட்ரோல் பண்ணக்கூடியவர் விநாயகர். விநாயகருக்கு திங்கக்கிழமை ஹோரையான திங்கள் ஹோரை அப்படின்றது அதாப்பட்டது. திங்கள் ஹோரை காலையில் 6 to 7 போயிட்டு அந்த விநாயகருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. கடைசி திங்கக்கிழமை விநாயகருக்கு அபிஷேகம் பண்ணி அந்த அபிஷேக திரவியங்களை வரக்கூடிய 1.5 வருஷமும் பண்ணிட்டு வாங்க. வரக்கூடிய பிரச்சனைகளும் வந்த பிரச்சனைகளும் சூரியனை கண்ட பனி போல் உலகம். சிம்மராசி நேயர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி அற்புதமான பயிற்சின்னு சொல்லலாமா? அற்புதமான பயிற்சின்னே சொல்லலாம். நன்றி, நமஸ்காரம். ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனல் பார்த்த அன்பர்களுக்கு நன்றி. இதே போன்று ஆன்மீக தொடர்புடைய, ஜோதிட தொடர்புடைய தகவல்களை தொடர்ந்து நீங்கள் பெற ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றும் அருகில் உள்ள பெல் ஐக்கானை அதை அழுத்தினீர்கள் என்றால் தொடர்ந்து என்னுடைய சேனலை பார்க்க முடியும். நன்றி, நமஸ்காரம்.